வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று முதல் மேலும் தீவிரமடையும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். திருப்பூர், கன்னியாகுமரி ஆகிய 2 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வரும் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் நேற்று சென்னை, மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கடலூர் உள்ளிட்ட 11 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106.52 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் வீடுகளில் முடங்கிய மக்கள். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் நிறைவு செய்து எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தல். பருவமழையை எதிர்கொள்ள தமிழகம் தயார். பருவமழை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் எப்படி நாம் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டுமோ அனைத்தும் துறையின் சார்பாக காலை முதலமைச்சருடைய ஆய்வுப் பணிகளில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் எந்த விதமான அச்சம் நமக்கு தேவையில்லை. அமைச்சர்கள் யாரும் தவறு செய்ய வேண்டாம், மீறினால் உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் விஜய் வார்னிங். தங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடியவர்களும் தவறு செய்யாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல். அமைச்சர்கள் துறை ரீதியாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். அமைச்சரவை கூட்டத்தில் 436 திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். லஞ்சம் இல்லாத ஆட்சி, போதையில்லா தமிழகம் குறித்து முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் பேட்டி. தொலைநோக்கு திட்டங்களுடன் வெற்றி தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டங்களாக ஒவ்வொரு துறைக்கும் சுமார் ஒரு 436 திட்டங்களை முதல்வர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இலக்கு, அதாவது எதை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மேம்பாடு, இளைஞர்களுடைய முன்னேற்றம், பெண்கள் மகளிர் மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் வளர்ச்சி மற்றும் மீனவர்களின் வளர்ச்சி மற்றும் நல்ல ஒரு ஆட்சி, அதாவது லஞ்ச லாவணி மற்றும் நல்ல ஒரு ஆட்சி, போதை இல்லாத தமிழகம் மற்றும் அனைத்து துறைகளுக்கும் இதே மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கார். ஜூன் 18ஆம் தேதியன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடுகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கும் சட்டப்பேரவையில் ஆளுநர் அர்லேக்கர் உரையாற்றுவார் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி. தவேக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
முதலமைச்சரின் பெருந்தன்மை கருணையால் தனக்கு மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பு கிடைத்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பின் பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி. இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது என்ன? தமிழக வெற்றி கழகமும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன் பெருந்தன்மை கருணை இந்தியா கூட்டணியில் தவேக இடம்பெறுமா என்று 2 நாட்களில் தேசிய தலைவர்கள் அறிவிப்பார்கள். காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் நிவேதித் ஆல்வா பேட்டி. Any talk or any questions about the India alliance are handled by our national leadership in Delhi. It is they who will answer going forward over the next few days. You have many questions. All those questions will be answered by our national leadership, as it is they who take decisions on all India alliances. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்திக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். தவேக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் இவற்றுடன் சிபிஐ, சிபிஎம் சேர்க்கப்பட்டதாக பிரவீன் கூறுவது அதிக பிரசங்கித்தனம் என்றும் காட்டம். பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளது போன்று தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறவில்லை என்று வீரபாண்டியன் விளக்கம். பிரவீன் சக்கரவர்த்தியின் வலைதள பதிவு தவறானது என்றும் அறிக்கை. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் பிரவீன் சக்கரவர்த்தி கம்யூனிஸ்ட் தலைவர்களுடன் சந்திப்பு. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குகிறார். புதிய பாதையில் புதிய இயக்கத்தில் பயணிக்க உள்ளதாகவும் ஆனந்தமாக அரசியல் இயக்கத்தை தொடங்குவதாகவும் அண்ணாமலை அறிவிப்பு. இன்னைக்கு ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூவ்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. தமிழகத்தில் நடக்கும் அடுத்த தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவோம் என்று அண்ணாமலை அறிவிப்பு. தனது கட்சியை பொறுத்தவரை யாரும் நிரந்தர முதல்வரும் இல்லை, யாருக்கும் நிரந்தர பொறுப்பும் இல்லை என்றும் பேச்சு. இது அரசியல் இயக்கமா, கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும். நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும், நிறைய கேடர்ஸை, வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும். கடந்த 2020ஆம் ஆண்டின் போது நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க காத்திருந்த போது அவரது இயக்கத்தில் இணைய வாய்ப்பு வந்தது. ரஜினிகாந்தின் அழைப்பை ஏற்காமல் பாஜகவில் இணைந்ததாகவும் விளக்கம். ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃபிளிக்ட். அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த போன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானித்தார். புதிதாக கட்சி தொடங்க உள்ள அண்ணாமலையின் உறுப்பினர் சேர்க்கைக்கான லிங்க் வெளியீடு. வி த லீடர் என்ற இணையதளத்தில் நொடிக்கு ஒருவர் என்று சேர்ந்து வரும் நிலையில் இதுவரை 10 லட்சம் பேர் இணைந்தனர். கடந்த 10 மணி நேரத்தில் 10 லட்சத்திற்கும் அதிகமான தலைவர்கள் பதிவு செய்து நமது அரசியல் இயக்கம் சாதனை.
சமூக மாற்றத்திற்கான நமது பயணத்தின் மீதும் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக அண்ணாமலை எக்ஸ் பதிவு. தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றார் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் ராஜினாமா ஏற்பு. டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு. அண்ணாமலை அண்ணாமலை என்று ஆதரவாளர்கள் உற்சாக முழக்கம். அண்ணாமலையின் விலகலால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி. யார் வேண்டுமானாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம், ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் உரிமை உண்டு என்றும் பேட்டி. பாஜகவில் இருந்து விலகி அண்ணாமலையின் இயக்கத்திற்கு ஆதரவளிப்பதாக கட்சியின் துணைத் தலைவர் கரு நாகராஜன் அறிவிப்பு. அண்ணாமலைக்கு அணிலாக இருந்து உதவுவோம் என்றும் பேட்டி. தமிழ் மண் சார்ந்து தமிழ் மக்கள் உணர்வோடு ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு நினைச்சு அவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். பேசிய கருத்தை தான் நான் திருப்பி பிரதிபலிக்கிறேன். அதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். தமிழக மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைமையாக அண்ணாமலை இருப்பார். அந்த இயக்கம் தமிழக மக்களுக்கு நன்மை செய்யும், நல்ல திட்டங்களை செயல்படுத்தும், நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். அந்த ஒரு நோக்கம் தான் ஒழிய வேற எந்த நோக்கமும் இல்லை கிடையாது. தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியாத RSS பிஜேபி அமைப்பின் புதிய திட்டம் தயாராகிவிட்டதா என்று மாணிக்கம் தாகூர் கேள்வி. பெயர் மட்டும் புதிதாக இருக்கலாம், கொள்கை, கட்டுப்பாடு, நோக்கம் அதே பழையதா என்று அண்ணாமலை புதிய கட்சியை மறைமுகமாக குறிப்பிட்டு பதிவு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் சட்டையை பிடித்து இழுத்து திமுகவினர் அராஜகம். காயிதே மில்லத் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் திமுகவினர் அடாவடித்தனம். கூட்டணியில் இருந்து விலகியதால் திமுகவினருக்கு வருத்தம் இருப்பது நியாயமானதுதான். திமுக காங்கிரஸ் இடையேயான பிரிவை இதற்கு மேல் கூர்மைப்படுத்த வேண்டாம் என்றும் செல்வ பெருந்தகை கருத்து. திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வருத்தங்களும் சங்கடமும் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். அவங்க கூடவே இருக்காங்க நட்பு ரீதியா. திடீர்னு போயிட்டு அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? தொண்டர்கள் வந்து விட்டுட்டு போன வருத்தங்கள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும். இது செட்டில் ஆகும். அதனால இதை கூர்மைப்படுத்த வேணான்றதான் என்னுடைய வேண்டுகோள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். தவறை சுட்டிக்காட்டினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. உங்களை போன்றவர் அதற்கான கண்காணிப்பை தெரிந்து இப்போது கேள்வி கேட்பதைப் போல எங்கெங்கே நடைபெறுகிறது, யார் செய்கிறார் என்பதை எங்கள் கவனத்தில் கொண்டு வந்தால் உங்கள் மூலமாக அதற்கான நடவடிக்கை துறை எடுக்கும். நீங்கள் கேள்வி மட்டும் கேட்டு போயிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் இந்த கேள்வி கேட்கறத விட்டுட்டு எங்கே தவறு நடைபெறுகிறதோ அந்த தவறை நீங்கள் சுட்டி காட்டினால், அதுவும் உங்களை போன்ற மீடியாக்கள் சுட்டி காட்டினால் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அது அமையும். ஏதோ அங்கே நடந்து இங்கே நடந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது.
தாவேக அரசில் பங்கு பெற முடியவில்லை என்ற ஏக்கம் மதிமுகவிற்கு இல்லை. முதலமைச்சர் விஜயை துரை வைகோ சந்தித்ததில் எந்த அரசியல் பின்னணியும் இல்லை என்றும் வைகோ பேட்டி. என் கதவை தட்டிய மத்திய கேபினெட் பதவியை 3 தடவை மறுத்தவன் நான். கேபினெட் அமைச்சர் பதவியை 5 லட்சம் ஓட்டை ஜெயிக்கலாங்கிறப்ப எம்பிக்கு நானே போட்டியிடாமல் தம்பி ஸ்பீக்கர் ரவிச்சந்திரன் நிறுத்தினாங்க. பதவிகளுக்காக எங்கள் கட்சி இல்லை. எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் உடம்போட்ட தங்கங்களாக 32 வருஷமாக என் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு பதவியை பற்றி கவலையும் இல்லை, பல பேருக்கு பதவி கிடைக்கிறங்கிற எண்ணமும் இல்லை. 1-2 பேர் விலகி போனாங்க, அவன் நல்லா இருக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்கள் மனதிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என்று முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்த முடிவு செய்திருப்பதாக அன்புமணி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என நோக்கத்தில் தமிழக அரசு உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று அதற்கேற்ப ஒரு குழுவாக சென்று முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களை நேரிலே சந்தித்து இதை வலியுறுத்த வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை கொளத்தூரில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். மேடையில் பேச முடியாமல் அழுத நடிகர் சத்யராஜ். எனக்கு கொளத்தூரில் தலைவர் ஜெயிச்சிருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை நல்லா ரொம்ப கிண்டலானால் நக்கல் பிடிச்சாள். என் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்குவேன். இது எப்படி எடுத்துக்க முடியல. ஓகே, பட்டு தெரிந்துனா அத்தை புத்தி வரும். படுங்க பட்டு தெரிந்துங்க, அப்போ தான் புத்தி வரும். இப்பேற்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கிறோம். மக்கள் மேடை என்ற பெயரில் இயக்கத்தை தொடங்கியதாக லதா ரஜினிகாந்த் அறிவிப்பு. நம் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஒன்றிணைவோம் என்றும் அழைப்பு. மக்கள் மேடை எங்களுடன் சேர்ந்து சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற எங்களோட பாடி ஆஃப் ஒர்க் ஓட சேர்ந்து இந்த ஸ்டேட்டுக்காக வேலை செய்ய நினைக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக சேரலாம். ஒன்றாக சேர்ந்து தொடர்பு கொண்டு ஒரு பெரும் மக்கள் சேவையாக, மக்கள் சக்தியாக உருவாகி இந்த ஸ்டேட்டுக்கு பல நன்மைகளை செய்ய முன்வாருங்கள். ஒன்றாக சேர்வோம், ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்த 717 டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டு விட்டதாக அறிவிப்பு. ஒவ்வொரு கடைகளாக மூடப்பட்டு வந்த நிலையில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் அருகில் இருந்த 717 மதுபான கடைகளும் மூடப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. மின்சார வாரியத்தின் முக்கிய கோப்புகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே கைதான கோபிநாத்திடம் ஹார்ட் டிஸ்குகளை வாங்கிய பெங்களூரைச் சேர்ந்த மனோகர் கைது செய்து விசாரணை. நோட்டீஸ் போர்டில் கல்வி கட்டண விவரங்களை வெளியிடுவதை எதிர்த்த வழக்கு. தனியார் பள்ளிகள் தொடர்ந்த வழக்கிற்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என்கின்ற மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசின் சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யாமல் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்றும் நீதிபதிகள் கேள்வி.
சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை ஒருங்கிணைக்க அரசு அலுவலரை நியமிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் தாமதமின்றி ஆர்டிஓ நிலையிலான கண்காணிப்பு அலுவலரை நியமிக்குமாறும், தன்னார்வ அமைப்புகள் வந்தால் அவர்கள் மனுவையும் பரிசீலித்து அனுமதி வழங்குமாறும் உத்தரவு. திருச்செந்தூர் முருகன் கோவில் முறைகேடு புகார்கள் குறித்து விசாரிக்க அறநிலையத்துறை சார்பில் விசாரணை குழு அமைப்பு. 6 பேர் கொண்ட விசாரணை குழு அமைத்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவு. கர்நாடக மக்களிடையே காங்கிரஸ் அரசு மீதான அதிருப்தி காரணமாகவே முதலமைச்சரை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். குழப்பங்களுக்கு மத்தியில் வாய்ப்புகளை தேடும் காங்கிரசின் அரசியல் எடுபடாது என்றும் திட்டவட்டம். உலகம் முன்னெப்பொழுதும் இல்லாத சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் போர் வரிசையில் தற்பொழுது எரிசக்தி நெருக்கடியை சந்தித்து வருவதாக பிரதமர் மோடி வேதனை. குஜராத் மாநிலம் சூரத்தில் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தொடக்கம். 274 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து பூங்கா உள்ளிட்ட திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. யூனியன் பிரதேசமான டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு திட்டங்களை தொடங்கியும் வைத்தார். டாமனில் பிரதமர் மோடி காரில் நின்றவாறு ரோட் ஷோ. சாலையின் இருபுறமும் காத்திருந்த பொதுமக்கள் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. கர்நாடகாவில் 1991 முதல் மே 2026 வரை விதிக்கப்பட்ட போக்குவரத்து அபராதங்களுக்கு 50% தள்ளுபடி அறிவித்தது கர்நாடக அரசு. ஜூன் 21ஆம் தேதி முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை காவல் நிலையத்திலோ அல்லது ஆன்லைன் வாயிலாகவோ அபராதம் செலுத்தலாம் என்றும் அறிவிப்பு. அமெரிக்காவில் கூகுள் மேப்பை பார்த்து கார் ஓட்டிய பெண் ரயில் தண்டவாளத்தில் காரை நிறுத்தியதால் 2 மணி நேரம் ரயில் சேவை பாதிப்பு. சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்த மீட்பு படையினர் பெண்ணையும் காரையும் பத்திரமாக மீட்டனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. நாளை காலை 11:15 மணிக்கு டிக்கெட் விற்பனை தொடக்கம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் கோப்பையை வெல்லப் போவது யார்? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஆண்ட்ரீவா, சவாலென்ஸ்கா அணிகள் பல பரீட்சை. வருகின்ற 11ஆம் தேதி தொடங்க உள்ள 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. போட்டியை காண மைதானத்திற்கு வரும் ரசிகர்கள் தண்ணீர் பாட்டில் எடுத்து செல்ல தடை.